மேற்கு வங்க 92% வாக்குப்பதிவு எழுப்பும் கேள்விகள். முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3வது முறையா மேற்கு வங்கத்தை ஆட்சி செஞ்சுட்டு வருது. முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3 தடவையா மேற்கு வங்கத்தை ஆட்சி புரிந்து வருது. இந்த மாநில சட்டப்பேரவை தேர்தல்ல மொத்தம் இருக்கிற 234 இடங்கள்ல 152க்கான முதல் கட்ட தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு. இந்த முதல் கட்ட தேர்தல்ல இதுவரைக்கும் இல்லாத வகையில 92% வாக்குகள் பதிவாகி இருக்கிறதோட பின்னணி என்ன அப்படிங்கறத சற்று விரிவா பார்க்கலாம். இந்த கூடுதல் வாக்குப்பதிவு எதை உணர்த்துது? இந்திய தேர்தல் நடைமுறையில இது ஒரு புதிய மாற்றமா? முன்னாடி 50 முதல் 55% வாக்குப்பதிவை கொண்டே ஆட்சிகள் அமையும். அதனால 92% வாக்குப்பதிவு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை பார்க்கலாம். மக்கள் தங்களோட வாக்குரிமை குறித்து அதிக விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. மேற்கு வங்கத்துல முதல்வர் ஜோதி பாசுவோட பதவி விலகலுக்கு பிறகு புத்ததேவ் பட்டாச்சாரியா நவம்பர் 6, 2000 முதல்வரா பொறுப்பேற்றாரு. அதுக்கப்புறமா 2001 நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல 75.3% வாக்குகள் பதிவாச்சு. அப்போ புத்ததேவ் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி 199 தொகுதிகளோட ஆட்சியை அமைச்சது. இது இடதுசாரி கூட்டணியில 6வது தொடர் வெற்றிக்காக அமைஞ்சது. எதிர்கட்சிகள் மொத்தம் 86 இடங்கள்ல வெற்றியும் பெற்றிருந்தாங்க. 2006 தேர்தல்லையும் புத்ததேவ் ஆட்சி அமைஞ்சது. அதுக்கப்புறம் 2011 தேர்தல்ல வாக்குப்பதிவு 84.3% உயர்ந்ததுல ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டுச்சு. 93 ஆண்டு கால இடதுசாரிகளோட ஆட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா முற்றுப்புள்ளி வச்சாங்க. இதுல திரிணாமுல் காங்கிரஸ் 184 தொகுதியில வெற்றி வாகை சூடுச்சு. முதல் முறையா மம்தா பானர்ஜியும் பதவியேற்றாங்க. அதுக்கப்புறம் 2016 தேர்தல்ல திரிணாமுல் காங்கிரஸ் 2வது தடவையா தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது. மம்தா பானர்ஜி மீண்டும் முதல்வரானாங்க. அவங்களோட கட்சிக்கு 211 தொகுதிகளோட 44.91% வாக்குப்பதிவும் கிடைச்சது. அடுத்து 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல வாக்குப்பதிவு 81.6% குறைஞ்சது. இதுல 215 தொகுதிகளோட 48.2% வாக்குகள் பெற்ற முதலமைச்சர் மம்தாவோட ஆட்சி 3வது தடவையா தொடருது. ஆனா முதல் முறையா பாஜக 77 இடங்களை கைப்பற்றி முக்கிய எதிர்கட்சியா மாறுச்சு. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளால ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியல. இந்த நிலையில தற்போதைய தேர்தலோட முதல் கட்டத்திலேயே 92.6% வாக்குகள் பதிவாகி இருக்கு. மேற்கு வங்க தேர்தல் வரலாற்றுப்படி இயல்பாகவே அதிக அளவு வாக்களிப்பு என்பது ஆட்சி மாற்றத்தை குறிக்கிற ஒன்னாதான் அமையும். எதுவா இருந்தாலும் இந்த கூடுதல் வாக்குப்பதிவு வாக்காளர் பட்டியல்ல இருந்து சுமார் 84 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதும் காரணமா கூறப்படுது. அதாவது வாக்களிக்கல அப்படின்னா குடியுரிமை இழந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் காரணமாகவும் வாக்குகள் அதிக அளவில் பதிவாகி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் எழுந்திருக்குது. அத்தோட இதே ஆட்சி தொடரணும் அல்லது மாறுது அப்படிங்கறத தாண்டி இந்தியாவோட தேர்தல் செயல்முறை காலப்போக்குல மிக வேகமா மேம்பட்டு வர்றதையும் இந்த கூடுதல் பதிவுகள் சுட்டிக்காட்டுது. ஒரு காலத்துல 50% முதல் 55% வாக்குப்பதிவே சிறப்பான தேர்தலா கருதப்பட்டுச்சு. இப்போ இறந்தவங்க பேரை பயன்படுத்தி போலி வாக்குகள் பதிவு செய்வது அல்லது ஒருவர் பல மாநிலங்கள்ல பெற்ற ஓட்டுரிமை மற்றும் அண்டை நாடுகள்ல போலி வாக்காளர்கள் தடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த புள்ளி விவரத்துல வாக்காளர்கள் எண்ணிக்கையை கணக்கிட்டா அது கடந்த தேர்தலை விட மிக குறைவுதான். எனவே 2வது கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு மே 4ஆம் தேதி வெளியாகிற முடிவுலதான் வாக்குப்பதிவு உயர்வுக்கான உண்மையான காரணத்தை விளக்க முடியும்.